போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர் அந்தஸ்து கோரி தாராபுரத்தில் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம் மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர் சம்மேளனம் சார்பில் திருப்பூர் மண்டலத்தின் 14வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மண்டல தலைவர் முத்துக்குமார் தலைமையில் அலங்கியம் சாலை அருகில் உள்ள பச்சை முனியப்பன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில மற்றும் மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன், மாநில அமைப்பு செயலாளர் கார்த்திகேயன், மாநில பொருளாளர் குணசேகரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மண்டல அளவில் தலைவர் முத்துக்குமார், பொதுச் செயலாளர் பொன்னுசாமி, அமைப்பு செயலாளர் ரமேஷ், பொருளாளர் சதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மாநில நிர்வாகிகள் போக்குவரத்து தொழிலாளர்கள் சேவைக்காக 19 விருதுகள் பெற்றிருந்தாலும் முந்தைய ஆட்சி காலங்களில் அவர்களுக்கு உரிய மதிப்பு அளிக்கப்படவில்லை என கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மொத்தம் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முக்கியமாக போக்குவரத்து கழகங்களை முழுமையான அரசு துறையாக மாற்றி அனைத்து பணியாளர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் ஒப்பந்த கால பணபலன்களுக்கு ஆண்டுதோறும் மாநில பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. மேலும் ஓய்வூதியக்காரர்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும். 2003க்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். கடந்த ஒப்பந்தங்களில் நடைமுறைப்படுத்தாத அம்சங்களை நிறைவேற்ற வேண்டும் என கூறப்பட்டது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பணியில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். சமூக விரோதிகளின் தாக்குதல்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. 1972ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை முறையாக பின்பற்றப்படாததே கழகங்களில் நிதி பற்றாக்குறைக்கு காரணம் என கூட்டம் கண்டனம் தெரிவித்தது. போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்ற என்ற குற்றச்சாட்டை மறுத்து அரசு சேவை நோக்கில் இயங்கும் கழகங்களுக்கு தேவையான நிதி வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. பணியாளர் குறைப்பு, அதிக வேலைப்பளு, ஒப்பந்த அடிப்படையிலான நியமனங்கள் போன்றவற்றை தவிர்த்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட சலுகைகள் வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டம் திருத்தப்பட்டு பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும். சேமநல நிலையில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகைகளை வட்டியுடன் திருப்பி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. சம்மேளன விதிகளை மீறி நடைபெற்ற சில கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதுடன் அது குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாநில மற்றும் மண்டல நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உட்பட கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்திய அளவில் கடந்த ஆண்டு கூட 19 விருதுகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு விருதுகளுக்காக உழைத்தாலும் இங்கு மதிக்கப்படுவதில்லை. ஏற்கனவே ஆண்ட அரசு இப்ப ஆட்சி இல்லாத ஒரு சூழல் தேர்தல் களமாக இருக்கிறது. இதுவரை ஆண்டவர்களும் சரி, எதிர்காலத்திலே ஆள வருபவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோளாக தான் இதை நாங்கள் முன்வைக்கின்றோம். டாப்ஸ் என்ற ஒரு பென்ஷன் திட்டம், இது முழுக்க முழுக்க தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டக்கூடிய, ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டமா இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடையாது. சில அரசியல் கூட்டணியில் உள்ள சங்கங்கள் இதை ஆதரிப்பதற்காக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகிறார்கள். இதை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுத்தார்கள். இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் அது தற்போது தற்காலிகமாக நிற்கிறது. எக்காரணம் கொண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இந்த டாப்ஸ் பொருந்தாது என்பதை மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது. அதற்கான கடிதத்தையும் கொடுத்திருக்கிறது. தனியார் மயத்தை எதிர்த்து ஆண்ட அரசோடு நாங்கள் பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தினோம். ஆனால் இவர்களது ஆட்சியிலே மிகப்பெரிய தனியார் மயங்கள் அமுல்படுத்தப்பட்டது என்பதை இன்று நாடே அறிகிறது. ஆனால் தனியார் மயத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசு எதுவாக இருந்தாலும் தனியார் மயத்தை கைவிட வேண்டும். அதுதான் மக்களுடைய நலனை பாதுகாக்கும். அரசாங்கத்துக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சமூக பார்வையோட செயல்படணும். இன்னைக்கு விபத்துகள்லாம் சேலத்துல இப்ப சமீபத்தில் நடந்த விபத்துகள்ல 9 உயிர்கள் பலியாகி இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய மெத்தனம் தான் காரணம். தொழிலாளருடைய தவறுகள் கிடையாது. இதற்கு முன்பு பிள்ளையார்பட்டியில ஒரு விபத்து, அதுல 9 பேர் மரணம் அடைந்தார்கள். அந்த மரணத்திற்கு காரணம் கூட அரசாங்கம் தான். காரணம் என்னன்னாக்கா, சரக்கு வாகனம் இயக்கக்கூடிய ஒரு ஓட்டுநரை தற்காலிக பணியாளராக நியமனம் பண்ணதுனால. அதே போல கடலூர்ல நடந்த விபத்து 11 பேர் உயிரிழந்தார்கள். அதற்கு காரணம் டயர் தான். டயருடைய கொள்முதல் தவறான ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் சரியில்லை. தரமற்ற டயர்களை போட்டதுனால அந்த விபத்து ஏற்பட்டது. இது மாதிரி அரசாங்கம் பொறுப்பில்லாமல் நடக்குது. எந்த உதிரி பாகங்களும் கிளைகளில் இல்லை வண்டியை மாற்றுறது. இன்னைக்கு BS6 வரைக்கும் வந்துட்டாங்க. சிஎன்ஜி வண்டி வாங்குறாங்க, எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்குறாங்க. இந்த வண்டிக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையவே கிடையாது. இதை தாராளமா உறுதி செய்யலாம், அதை ஆய்வு செய்யலாம். எங்கேயுமே உதிரி பாகமே இல்லை. BS6 வாங்கினாக்கா அதுக்கான
சென்சார் கூட எந்த இதுலயுமே ஒரு ஸ்பேர்ல அவசரத்துக்கு மாற்றுவதற்கான உதிரி பாகங்கள் கிடையாது. நிர்வாகம் மறைமுகமாக தொழிலாளர்களை மிரட்டி வருகிறது. தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த வண்டிக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேண்டும் அப்படின்னு லாக் சீட்ல எழுதக்கூடாதுங்கிறாங்க. டிரைவர்கள்ல வண்டியில் இருக்கிற குறைபாட லாக் சீட்ல எழுதக்கூடாதுங்கிறாங்க. இது மக்களுக்கு எதிரான செயலா தான் பாக்குறாங்க. தொழிலாளியை நெருக்கடி கொடுக்கலாம், அதுக்கு சிலர் பணியலாம், எழுதாம கூட போகலாம். ஆனா இது மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதமற்ற தன்மை. பேருந்துல பயணம் செய்யறவர்கள் மட்டுமல்ல, சாலையில் போகக்கூடிய வாகனங்களில் போறவர்களுக்கும் சாலையில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஆபத்தானது. இதை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். நன்றி. பத்மநாபன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம், TTSF மாநில பொதுச் செயலாளர், டிரான்ஸ்போர்ட் ஸ்டாஃப் ஃபெடரேஷன், TTSF.